எவனே? இப்ப கடத்திட்டு வந்தோமே அவனதான். ஓ அவனா? அவனை எதுக்காக இறக்கணும்? அவன் பேசாம வேன்லயே இருக்கட்டுமே. ஏன் வெளியே விட்டலாமா? இதுவும் நல்ல ஐடியாவா இருக்குல்ல. ஐயோ சார் உளறாதீங்க. கஷ்டப்பட்டு கடத்தணும் அவனை வெளியே விடுறதுக்கா? அவனை கட்டி போட்டு ரூம்குள்ள அடைச்சு வைக்கணும் சார். ஆமா இல்ல? சரி ஆளுக்கு ஒரு கை பிடிப்போம். வேணாம், 4 பேர் சேர்ந்து தூக்கினா எனக்கு வேற மாதிரியா இருக்குது. அதனால நீங்க 3 பேரும் தூக்குங்க. நீங்க சரியா தூக்குறீங்களான்னு நான் சூப்பர்வைஸ் பண்றேன். சார் இந்த டகால்டி வெல்லாம் எங்களுக்கும் தெரியும். வாங்க வந்து தூக்குங்க. சரி சரி உஷாரா தான் இருக்கீங்க. ஆமா சரி சரி வாங்க. ஐயோ எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ இந்த தீவிட்டி தடியனெல்லாம் சுமக்கும்படியா இருக்குது. சார் இவனை எங்க போடலாம் சார்? அப்படியே தூக்கிட்டு போய் வாசப்படியில போட்டுருவோம். குட் ஐடியா சார். ஐயோ நோ 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 நோ. வாசப்படியில போட்டுனா போற வரவெல்லாம் இவன் மூஞ்சி வாஷ் பேசின் நினைச்சு பாந்திகிந்து எடுத்து வச்சிர போறாங்க சார். அதுவும் இல்லாம அவங்க பாத்துருவாங்க வேற. அதனால இந்த கர்மம் புடிச்சவன அப்படியே உள்ள இழுத்துன்னு வாங்க. வாங்க வாங்க வாங்க. நான் பேலன்ஸ் பண்றேன். வாங்க வாங்க. என்ன போன கணம் கணக்குறான். ஐயோ ஐயோ போதும் குலோ. கௌசல்யா பேசாம இந்த பாடிய மாடிக்கு கொண்டு போயிடலாமா? என்னது பாடியா? உயிர் இருக்கு சார். அதுக்காக இவன் என்ன மிஸ்டர் தினேஷ் நான் கூப்பிட முடியும்? இதுவும் சரிதான் சார். மாடி எல்லாம் வேண்டாம். பேசாம பண்டு ரூம்ல கொண்டு போய் போட்டுடலாமா? ஐயோ அந்த ரூமா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பண்டுன்னு பேரை சொல்றதுக்கே இப்படி பயப்படுறிய? கிச்சன்ல கொண்டு போய் போட்டுடலாம். கிச்சன்ல வேண்டாம். கிச்சன் நான் சமைக்கும் போது அவன் மூஞ்சி பார்த்தா அவ்வளவுதான். கிச்சனும் வேண்டாம்னா ஸ்டோர் ரூம்ல கொண்டு போட்டுருமா? இது நல்ல ஐடியா. இது நல்ல ஐடியா. வேணாம் 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 வேணாம். மளிகை சாமான்லாம் எடுக்கும்போது இவன் மூஞ்சி யார் பாப்பா? வேணாம் வேணாம் வேணாம். அப்போ வெந்நீர் அடுப்புல போட்டுடலாம். ஐயோ ஏய் சீ கறிக்கு செத்து போயிடுவான்டா லூசு. அது போகட்டுமே. இப்படி இழுபட்டு சாகிறதுக்கு அது பெட்டர். சார் பேசாம ஹால்லே வச்சிடலாம் சார். அறிவு கெட்டவனே, ஹால்ல இது வைக்கிறதுக்கு இது என்ன நினைவு பரிசா இல்ல 100th டே ஷீல்டா? இவனை எங்க போடுறதுன்னு விடிய விடிய யோஜனை பண்றதுக்குள்ள இவனுக்கு மயக்கம் தீர்ந்துட போறது. நாம மாட்டிக்க போறோம். அப்படியா? ஐயோ மயக்கம் தெளிஞ்சிச்சு. மயக்கம் நீ சொன்ன மாதிரியே மயக்கம் தெளிஞ்சிச்சு அவனுக்கு. ஐயோ 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 மயக்கம் தெளியறதுக்குள்ள எல்லாம் முகத்தை முடுங்க. அவன் பாத்துட்டு போறான். எல்லாம் ஏன் நின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் இப்போ எங்க இருக்கேன்? டிமாண்டி காலனி செகண்ட் ஷோ பார்த்துட்டு இருக்கறேன். என்ன கடத்திட்டு வந்தீங்களா? மாமே உங்க வேலையை கொஞ்சம் காட்டுங்க இவங்கிட்ட. once more வா. அது சத்து போடு போடு. மாங்கிட்டா அப்பா மாங்கிட்டா. சார் முதல்ல இவனை சேர்ல உட்கார வச்சு டைட்டா கட்டி போடணும் சார். நாமெல்லாம் பக்கத்துல நின்னு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். ஆமா சார். அத வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் போட்டா நல்ல பேர் கிடைக்கும் சார். போடலாம். ஃபேஸ்புக்ல நாம போட்டா போலீஸ் நம்மள போடும். பரவாயில்லையா? ஆமால. கைய கால கட்டி வாயில துணியை அடைச்சு ஒரு ஓரமா தள்ளி விட்டுருவோமா? அதை விட்டுட்டு வாங்க வாங்க தூக்கிட்டு போ. வாங்க. உன் முகத்தை கொலம்பஸ் கிட்ட காட்டாத அவன் விழுந்துருவான். போ போ. அப்பா ஒரு வழியா ஒரு வேலை முடிஞ்சது. எங்க முடிஞ்சது? இன்னும் ஒரு வேலை பேலன்ஸ் இருக்கே. என்ன ஒரு வேலை? உங்களை போட்டு தள்ளுறது தான் வேலை. ஜீம்ஸ் பண்ணிக்கிட்டு இவனை வேற கடத்திட்டு வந்துட்டோம். 5 லட்சம் ரூபாய் வேற இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் சரியா வருமா? அத்தை வேற வந்துட்ட பிரச்சனை ஆயிருமே. கௌசியா கொக்கா. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ், சூப், கட்டிங். கடைசியா என்ன கட்டிங்க? அவன் சும்மா தமாஷி கேக்குறான். நீங்க அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க.
அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்கு. என்ன 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 இவர் இப்படி சொல்றாரு? அது வந்து கல்யாண வேலையில சீரும் சிறப்புமா போயிட்டு இருக்கிறது தான் அப்படி சொன்னாரு. அப்படி அப்படியும் வச்சுக்கலாம். ஐயோ கல்யாண வேலைக்காக நாங்க சொந்தமா ஒரு வேனே வாங்கிட்டு வந்து பாருங்களேன். அப்படியா? ஆமா. எங்க வேனு? உங்க வேன் இல்லைங்க, எங்க வேன். உங்க வேன் தான் சார். எங்க வேனு? உங்க வேன். உங்க வேனை ஏங்க எங்க வேன் சொல்றீங்க? தச்சி எங்க வேனை ஏங்க உங்க வேன் சொல்றீங்க? சார் வேன் எங்கன்னு கேட்டேன். ஐயோ இத முதல்லயே தெளிவா கேட்டிருக்க வேண்டியதுதானே. இப்ப மட்டும் நான் கட்டிங் போட்டா கேட்டாரு. ஏன் ஏன் அடக்குறீங்க அவரை? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, அவன் கண்ட சமயத்துல கண்டபடி பேசுவாங்க. ஓஹோ. அப்ப வேன் எங்கன்னு சொல்லவே இல்லையே. அது இந்த காயலாங்கடை. காயலாங்கல்ல போட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல. காயலாங்கடையில போடுற மாதிரி தான் இருக்கு, ஆனா போட ஐயோ ஐயோ இல்ல இல்ல அது வேற ஒண்ணும் இல்ல. தெரு முனையில இருக்கிற காயலாங்கடை பக்கத்துல பார்க் பண்ணி வச்சிருக்கிறது தான் அப்படி சொல்றாரு. அப்படியும் வச்சுக்கலாம். என்ன எல்லாத்தையும் தோராயமா ஒரு குத்து மதிப்பா சொல்றாரு? அது பிசினஸ்ல அப்ராக்சிமேட்டா பேசி பேசி அப்படி பழக்கமாயிடுச்சு. அப்படித்தானே? அப்படியும் வச்சுக்கலாம். பத்தல அவர் அப்படியே பேசுறாரு பாருங்க. பார்த்தேன். ஆமா கல்யாண வேலைலாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? ஆமாமா. உங்க பொண்ணு முதுகுல முதுகுல இல்லடா, கழுத்துல. ஆமா ஆமா அதான் பையன் கழுத்துல பொண்ணு. இது நீ சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். உங்க பையன் கழுத்துல பொண்ணும் அது ஏதோ மாத்தி சொல்ற மாதிரி இருக்குல்ல. ஐயோ ஏதோ மாத்தி இல்ல, டோட்டலா மாத்திட்டீங்க. இரு 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 நான் சொல்றேன் கௌசி. யாரும் சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். நீங்களும் சொல்ல வேண்டாம். இல்ல சார் நான் சொன்னதா உங்களுக்கு புரியும். என்ன சொல்லட்டு? நீ சொல்ல மட்டும் நல்லாவா இருக்க போது, விட்டுடு. நல்லா இருக்காது. ஆனா இருந்தாலும் யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல, அதனால இவங்க சொல்லிட்டோம். சொல்றேன். உங்க பையன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுதான் பாக்கி. அப்புறம் நீங்க எங்களுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. பணத்தை பத்தி நினைக்காதீங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்களா? அத பத்தி பேச வேண்டாங்கறேடா. இல்ல கல்யாணம் முடிஞ்ச கையோட மண்டபத்தை காலி பண்ணிட்டு கிளம்பிடுவீங்க. பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கி தந்துடுறேன்னு சொன்னேன். ஓ அப்படி சொன்னீங்களா? கண்டினியூ பண்ணுங்க. நாளை காலையில கோயில்ல கல்யாணம். தாலி கட்டி முடிஞ்ச உடனே மண்டபத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறோம். சரி. அப்ப நாங்க வரட்டுங்களா? உள்ள யாரோ கத்துற மாதிரி இருக்கு. அது டிவி ஓடுது. டிவி ஓடுது. அது போய் கட்டி போடு. என்னது கட்டி போடுறதா? சாரி, போய் ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்றேன். அப்புறம் அப்ப நாங்க வரோம். போயிட்டு வாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த மஞ்சமணியன் போட்டிருக்காரு, அவர் உங்க கூட வச்சுக்காதீங்க, ஏன்? எல்லா வேலையும் கெடுத்துருவான். சரி கருப்பு கொட்டு. அப்ப நாங்க வரோம். அப்ப வரணும்னா நீங்க முதல்ல இப்ப கிளம்பணும். பாத்தீங்களா நான் சொன்னதை ப்ரூவ் பண்றோம். ஏன்டா கொஞ்ச நேரம் சும்மா இருடா. அப்ப நாங்க வரோம். ஐயோ தயவு செஞ்சு இவரை கூட்டிட்டு போமா. அப்ப நாங்க வரோங்க. கௌசல்யா, அவர்கிட்ட இருந்து பணம் வரும். நீ ஏமா சும்மா உட்கார்ந்திருக்க? அப்ப நான் வரேன்னு சொல்லுவேன். என்ன அடிக்க வருவேன். அப்ப நான் அடிக்க வரல, இப்ப நான் அடிக்க முடிவு வந்துட்டேன். அப்ப நான் வரேன்னு சொல்றியா? இல்லங்க டிவி ஆஃப் பண்ணிட்டுமான்னு கேட்க வந்தாங்க. இந்த பாருங்க மேடம், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த பெரியவர்கிட்ட அப்ப நாங்க வரணும்னு சொல்லாம போயிட்டேன். அப்ப நான் வரேங்க. அப்ப நான் வரேங்க. சாப்பாடு உதிரியா இருக்கணும், சாம்பார் சரியா இருக்கணும், பாயாசம் பக்காவா இருக்கணும், வடை அப்படியே வாயில வழுக்கிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீ எப்படி வேணா சாப்பாடு சமைச்சுக்கோ, ஆனா வரவன் தலையில மொத்தத்தையும் கட்டணும். எனக்கு தேவை பணம் பணம் பணம். ஓகே. ஹலோ. சொல்லுங்க சார். கரெக்டா நாங்க சொன்ன டைம்க்கு கோயில்ல இருப்போம் சார். ஆமாமா கரெக்ட். எங்க டீம் பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்றதுல எங்க கைஸ் அப்படியே பக்காவா இருப்பாங்க, சின்சியரா இருப்பாங்க. எல்லாரும் வெரி வெரி இன்டெலிஜென்ட் கைஸ். ஆமா. ஓகே தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏய் என்னது, என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க?
குலத்தொங்கன் சார், கொலம்பஸ், நான் பேசுறது உங்க காதுல விழலையா? ஐயோ, விடிஞ்சா கல்யாணம் ஏர்லி மார்னிங் எல்லாம் ரெடியா இருக்கணும்னு நேத்தே சொன்னேன்ல. இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ரெடி ஆகாம இருக்கீங்களே. நான் இப்படி ஒருத்தி கரடியா கத்திட்டு இருக்கேன், உங்க யார் காதுலயும் விழலையா? ஏ குழம்பு சார், காது கொஞ்சம் அடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பட் இருந்தா கூட. இந்தாங்க. புதுசா கொடுறா. அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க. டேய் கொலபஸ், நேக்கு ஒண்ணு குடுறா. இந்தா. கௌசல்யா பக்கத்துல வந்து காட்டு கத்தலா கத்துற மாதிரி எனக்கு இருந்தது. உனக்கு கேட்டுச்சு? எனக்கும் அப்படிதான் சார் கேட்டுது. மாமி உனக்கு? ஏதோ கௌசி கத்துனா மாதிரி தான் கேட்டுது. ஏய், அது மாதிரி இல்ல, நான் தான் கத்துனேன். ஏ மாமி, இப்ப கூட கத்துற மாதிரி இருக்குல்ல? ஐயோ, குலத்தொங்கன் சார், மாமி, கொலம்பஸ், உங்க 3 பேருக்கு என்ன ஆச்சு? ஏன் நீங்க 3 பேரும் இப்படி இருக்கீங்க? நான் எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் எது பேசாலும் கண்டுக்கவும் மாட்டேங்கிறீங்க. ஐயோ, ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். என்ன கவனிங்க ப்ளீஸ். என்னாச்சு உங்களுக்கு? ப்ளீஸ். கௌசல்யா ஆரம்பத்திலேயே அடக்க உடக்குமா மிரட்டாம பதவிசா கேட்டிருந்தா பதில் வந்திருக்கும். என்னவோ மாடியிலேருந்து இறங்கி வந்ததும் வானத்திலேருந்து இறங்கி வந்த மாதிரி அதற்ற ஆரம்பத்திலேருந்தே அதிகாரம் தூள் பறக்குது. அதானே, நாங்க ஏ டு இசட் பலிகடாவா? கூட்டு போய் கோயில் வாசல் வச்சு கழுத்து அறுக்க போறீங்களா? ஐயா, எங்களுக்குன்னு வந்து மாட்டுறீங்க பாருங்க. உங்க புருஷங்கிட்ட போய் வேலை செஞ்சேன், ஒரு சல்லி காசு சம்பளம் தரல அவரு. உங்ககிட்ட வேலை பார்த்தா யோசிக்கிறீங்க குடுக்கறதுக்கு. இந்த பாருங்க, நான் போய் நிம்மதியா திருப்பூர்ல பனியன் கம்பெனில வேலை செய்யறேன்னு சொன்னேன். அதையும் கெடுத்துட்டு என்ன சொன்னீங்க? இரு கொலம்பஸ் இங்கே இருன்னு சொன்னீங்க. இப்ப கொண்டு வந்து நடு ரோட்ல நிக்க வச்சிருக்கீங்க. பங்கு தரேன் நொங்கு தரேன்னு நொந்து போய் நிக்கிறேன். இப்போ உழைச்சு ஓடா போயிட்டோம். அலைஞ்சி ஆடா போயிட்டோம். மலைச்சு மாடா போயிட்டோம். எங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டீங்களா? அட்வான்ஸ் ஆவது கொடுத்தியா? பேருக்காவது ஏதாவது பேமெண்ட் கொடுத்தியா? பேமெண்ட் விடு ஓசி. பேமெண்ட்ன்ற பேர்ல காசு ஏதாவது கொடுத்தீங்களா? இல்ல அதையும் விடுங்க, பேட்டாவாவது கொடுத்தீங்களா? டெய்லி ஆபீஸ் விட்டு போகும்போது டாடா மட்டும் காமிக்கிறீங்க. அந்த டாட்டாவை எடுத்துட்டு போய் கொடுத்து ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட முடியுமா? சொல்லுங்க. பேட்டா விடுறா, கன்வீனியன்ஸ்னு ஏதாவது கொடுத்தியா? ஹலோ, அதான பேட்டா நான் சொன்னேன். நீங்க இங்கிலீஷ்ல வேற தனியா சொல்லுவீங்களா? கொலம்பஸ் கொலை பசியோட இருப்பானுன்னு ஒருவேளை சோறு போட்டிருப்பீங்களா நீங்க? தினசரி ஆபீஸ்க்கு வரும்போது இம்மா பெரிய கேரல் எடுத்துன்னு வருவேன்னு, அது உள்ள ஒண்ணுமே இருக்காது தெரியுமா? வெளி உலகத்துக்காக நான் போட்ட நாடகம் அது. அட்லாஸ்ட் மாடிப்படி மாது கேரக்டர் மாதிரி ஆயிடுச்சு என் கேரக்டர். யோசிச்சு பாருங்க. அழாதரா கொலம்பஸ். தேங்க்யூ. எங்களுக்கு ஒருவேளை சோறாவது போட்டியா? சோத்தை விடு, ஒரு வாய் சர்க்கரை கம்மியா காஃபியாவது கொடுத்திருக்கியா? குடிக்க தண்ணியாவது குடுத்தியா? எதுவுமே கொடுக்காத போது நாங்க எதுக்கு உடைச்சு ஓடா போகணும்? அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். எஸ், ஒரு முடிவுக்கு வருதுன்ற முடிவுக்கு நாங்க வந்துட்டோம். குலத்தொங்கன் சார், முடியே இல்லாத நீங்க முடிவுக்கெல்லாம் வரக்கூடாது. சரி, நிறைய முடி இருக்கிற நீ ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை நாங்க ஒத்துக்க முடியாத ஒரு முடிவா இருந்தா அந்த முடிவை நாங்க ஒத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு முடிவை நாங்க எடுத்து அந்த முடிவை நீங்க ஒத்துக்கிட்டா நீயும் ஒத்துக்கிறியா? ஐயோ, முடியல சார். உங்களெல்லாம் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். கால்ல வேணாலும் விழறேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சாதான் 10 லட்சம் ரூபாய் பணம் கைக்கு வரும். உனக்கு 10 லட்சம் ரூபாய் வரும், எங்களுக்கு என்ன வரும்? என்ன சார் இப்படி பேசுறீங்க? நீங்க வேற நான் வேறயா? நம்மலாம் பொண்ணுக்குள்ள ஒண்ணு. இந்த ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணுன்றதெல்லாம் இங்க வேணாம். ஆமா, கையில காசு வாயில தோசை. அத கூட ஓசில கேட்பீங்க. ஆமாண்டா. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் என்ன இடையில இடைச்சு? இரு ஓசி, நான் கேக்குறேன். மேடம், இது வரைக்கும் என்ன ஒரு 5-5.5 லட்சம் செலவாயிருக்குமா? இல்ல இல்ல இல்ல, நிறைய செலவாயிடுச்சு. மொத்தம் 9,90,000. 9,09,999 ரூபாய் ஆச்சா?
அப்ப ₹1 தான் லாபமா? அந்த ₹1 4 பேரும் ஆளுக்கு 4 பிரிச்சுக்கிட்டா? 4 நாளா இப்ப செல்லாத குலத்துங்கன் சார். ஓஹோ, அந்த ₹1 ஆட்ட போடுறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டா, கவனிச்சியா? அப்ப எங்க பங்கு? அதானே. சார், பங்கு கேக்குற நேரமா சார் இது? பின்ன நொங்கு கேக்குற நேரமா அது? கௌசல்யா, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க யாருன்னு உனக்கு தெரியும். ஏன் இத முழுக்க நானே சொல்ல மாட்டேனா? கௌசல்யா, உனக்கு சொல்லையா ₹4 லட்சம் லாபம் வரப்போகுது. அதுல ஆளுக்கு ₹1 லட்சம் கொடுத்தேன்னா நாங்க கோஆபரேட் பண்ணுவோம். இல்லைன்னா எங்களை ஆள விடு. இது டீல். சார், இது பகல் கொள்ளையா இருக்கு சார். ஆமா, இது பகல் கொள்ளைதான். கடைசி நேரத்துல கழுத்து இருக்கு. நெக் ஆஃப் த மொமெண்ட்ல நெக்ல நைஃப் வைக்கிறதா? ஐயோ, அதான் அவன் தமிழ்ல சொல்லிட்டானே. அதுக்கு இதான் அர்த்தமா? இல்ல, இதுக்கு அதுதான் அர்த்தம். கௌசல்யா, இத மாதிரி பகல் கொள்ள கழுத்துல கத்தி வைக்கிற காரியம் நீயும் மாமியாரும் எவ்வளவு பண்ணிருக்கீங்க. இப்ப மத்தவங்களுக்கு கொடுக்கணும் போது நான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியுது. சார், டைம் போயிட்டே இருக்கு. We don't care. சரி, நீங்க கேட்ட மாதிரியே கை நஷ்டப்பட்டாவது ஆளுக்கு ₹1 லட்சம் தந்து தொலைக்கிறேன். ஐயோ கௌசல்யா, நீ கை நஷ்டம் கால் நஷ்டம் எல்லாம் பட வேண்டாம். உன்னால நிச்சயமா முடியும். தாராளமா நீ கொடுக்கலாம். ஓகே, அதான் தரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன வளவளன்னு வெட்டி பேச்சு? ஏய், 3 பேரும் கடகடன்னு ரெடி ஆயிட்டு மடமடன்னு வந்து கார்ல ஏறுங்க. என்னடா கொலம்பஸ், கௌசல்யா எங்கேயோ பேசுற மாதிரி காதுல விழுந்தது. உனக்கு காதுல விழுந்தது? ஐயோ, என்ன சார் மறுபடியும் முதல்ல இருந்தா? அது இந்த அதிகார தோரணை எல்லாம் அப்புல போட்டுட்டு கம்முன்னு இரு. You too, get ready. Yes boss. Follow me. ஐயோ, க்ளோத்துங்கா நீ க்ளோஸ் துங்கா. வரேன்டா. வாங்க. இறங்க வாங்க எல்லாரும் இறங்க. எஸ் வாட் ஹேப்பன்? நான் டிரைவிங்ல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணதுனால பேக்ல என்ன நடந்ததுன்னு தெரியல. இங்க வா. வா. வாடா. எஸ் சார். எதுக்கு அடிக்கிறீங்க? என்ன காரணம்னு சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியலடா, அதனால தான் அடிச்சேன். டேய், உன்னை வண்டி ஓட்ட சொன்னாங்களா இல்ல ஆட்ட சொன்னாங்களா? இந்த ஆட்டம் காண வைக்கிறேன். காட்சில்லா படத்துல வர கொரில்லா மாதிரி வேனை ஓட்டி குரங்கு சேட்டை பண்ணிட்டா கொலம்பஸ். ஏன் சொல்ல மாட்டே நீ? வேணாது இல்ல வேணா இதுன்னு கேக்குறேன். ஸ்டீரிங் கையோட வருது, ஆக்சிலேட்டர் காலோட வருது, கீரு கீழே விழுந்துருது, ஆக்சிலேட்டர் அசால்ட்டா இருக்கு, பிரேக்கு பப்பர பேண்டு. காயிலாங்கடைக்காரன் கூட வாங்க முடியாத வேனை கல்யாண வேலைக்கு வாங்கினா இப்படிதான் இருக்கும். மொத்தத்துல 4 சக்கரம் 40 கிலோ தகரம். இதுக்கு பேர் வேணா? இந்த 4 சக்கரத்துல ஒரு சக்கரம் சதுரமா இருக்கு. டீசல் டேங்க் ஒழுகுது, பேட்டரி நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. இது பேச்சம்பழத்துக்கு வாங்கினதா இல்ல பேரிக்காக்கு வாங்கினதா? சரி விடு கொலம்பஸ், ஏன் கோவப்படுற? எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம்ல. வந்து சேர்ந்தோம், பரவாயில்ல. ஒரேடியா போய் சேர்ந்துருந்தா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, அவள் தான். சரி வெட்டியா நின்னு பேசாம போய் கல்யாண வேலையை கவனிப்போமா? இருங்க, ஐயர் வரணும்ல. ஆமால. சரி, ஐயர் வரலனா நீங்க வேணா அட்ரஸ் சொல்லுங்க, நம்ம கொலம்பஸ் போய் பிக்கப் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில போனா பிக்கப் பண்ண முடியாது, வேணா பேக்கப் பண்ணலாம். ஐயோ, ஐயர் மண்டே போட்டுட்டாருன்னா அபசகுணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களே. வாயை திறந்தா நல்ல வார்த்தையே வராது, மணிமணியா தான் பேசுவா. மாமி, உன் திருவாயை கொஞ்ச நேரம் மூடுறியா? கரிநாக்கு 32 பல்லு இருந்தா நாக்க அடக்க முடியலையே. ஓ, 32 பல்லு முழுசா இருக்கா? இல்லடா, 32 பல்லுல 3 பல்லு தான்டா ஒரிஜினல் பல்லு. அதுல ஒண்ணு நாரப்பல்லு, ஒண்ணு காரப்பல்லு, ஒண்ணு ஊத்த பல்லு. 3ஐயும் பிடுங்கி எரிஞ்சுட்டு பல் செட்டு கட்டிக்கிட்டான்.
பல்சட்டா அப்ப இது ஒரிஜினல் இல்லையா? ஐயோ இப்ப இந்த பஞ்சாயத்து ரொம்ப முக்கியமா? உள்ள வாங்க வாங்க. ஓகே வாங்க வாங்க. செப்பல கழட்டுங்க. அம்மா தாயே. என்ன ஐயர் அப்செட் ஆகி உட்கார்ந்திருக்காரு? கோவில் நடத்துறக்கலையா? ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா? சாமி இது வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்கல. இனிமேதான் ஒருத்தருக்கு நடக்க போறது. யாருக்கு? உனக்கு தான். வாய முடிஞ்சு கம்முனு இரு. என்ன சாமி ஏன் இப்படி சேடா இருக்கீங்க? சொல்லுங்க. நானே சன்னதியை திறக்க முடியாம திக்குமுக்காடின்னு இருக்கேன். நல்லா நெட்டு குத்தா நிக்கிறீங்க, அப்புறம் என்ன டான்ஸ் ஆடின்னு இருக்கிறேன்னு சொல்றீங்க? அச்சோ மனசுக்குள்ள ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன்டா மண்டு. பேச்சுக்காரா அவருடைய இன்னர் ஃபீலிங்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே ஓகே. சரி சாமி என்னாச்சு? ஏன் என்ன ப்ராப்ளம்? கோவில் சாவிய காணல. அவ்வளவுதானே. எது கோவில் சாவியை காணலையா? பகவானே இது என்ன அபசகுணம்? ஏய், ஒரே ஓயிலேயே குத்துவேன். சார் சாவி காணுமா? உங்க பாக்கெட்ல இருக்கான்னு பாருங்க. கோவில் சாவிக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? என் பாக்கெட்ல கோபப்படாதீங்க எப்படா கோவில் கோபப்படாதீங்க சாவி சார். வரும்? அது ஒரு பொருள் காணாம போச்சுன்னா 4 இடத்துல தேடணும்னு சொல்லுவாங்களா, அதனால தான் சார் அப்படியா? கேட்டேன். உடனே மதுரை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, நாகர்கோயில் இப்படி போய் தேடிட்டு வா. டிக்கெட் எடுத்து கொடுங்க. இதான் எப்போதுமே வித்தவுட்ல ஃபாலோ என்ன பேசுறீங்க நீங்க? என்னென்ன? இங்க காணாம போன சாவி அங்க போய் தேடுவாங்க யாராவது? ஐயோ ஏன்டா இப்படி படுத்துற? ஐயர் கிட்ட விசாரி. இருங்க இருங்க. as a detective officer சரி விடுங்க. டிடெக்டிவ் ஆபீசரோட அசிஸ்டன்ட்டா இப்ப ஐயர் வாயில இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கிறேன்னு பாருங்க. சாமி சாவி எங்க தொலைச்சிங்க? தொலைஞ்ச இடம் தெரிஞ்சிருந்தா நானே போய் தேடி எடுத்துக்க மாட்டேன். இப்ப பாருங்க சாமி சாவிய எங்க வச்சீங்க? இது கேள்வி. வச்ச இடம் தெரிஞ்சா நான் ஏன் முகத்தை தொங்க போட்டுன்னு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன்? ஐயோ